அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாட்டு மற்றும் அரசியல் இயக்கம்னு சொல்லிட்டு யூனிட் 7ல் நம்மளுக்கு டாபிக் இருக்குல்ல, அந்த யூனிட் 7 எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா, அதில் தமிழர் சமுதாயம், அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு, சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறுன்ற டாப்பிக்கில் இது ஃபுல்லாக எத்திக்ஸ், மேக்ஸிமம் எத்திக்ஸ் புக்ஸ், ஓகேங்களா. தென்னிந்திய சமூகத்தின் பரிணாமன்றது பார்த்தீங்கன்னா 11th புக்லேயும், எத்திக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் பண்பாடு, எத்திக்ஸில் 11th சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் தமிழ் இலக்கிய உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் எத்திக்ஸில், அதுவும் 11th தான், ஓகேங்களா. தமிழர் கலைகள் 11th எத்திக்ஸில் கவர் ஆகுது. தமிழர் திருவிழா, இந்த திருவிழாவும் கலைகளும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், சரிங்களா. 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பில் நியூ புக் பேஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சயின்ஸில் தேசிய கட்டமைப்புடைய சவால்கள், இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது நம்ம இந்த யூனிட் 7ல் இந்த ஏரியாலாம் கவர் ஆகுது. எது தமிழர் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இதை தாண்டி என்ன பார்க்கணுன்றதுனா அவுட் சோர்ஸு, அது நம்ம நடத்திடலாம். ஸ்கூல் புக்கு டேட்டாவை வச்சு கம்ப்ளீட்டடாக பார்த்துடலாம், ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாருக்கும் வந்து காமனான ஏரியா தாங்க தமிழர் வரலாறு, சமுதாய வரலாறுன்ற டாப்பிக்கு, ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். முக்கியமானது அந்த பழங்கால தமிழர்களுடைய சான்றுகள், இது ஸ்கூல் புக்கு டேட்டா தான்ப்பா. இதை பற்றி பார்க்க போகிறோம். சேல சோழ பாண்டியர்கள், ஓகேங்களா. சமணர் காலத்தில், அவங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது, ஓகேவா. அவங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றுகள், தோல் பொருள் சான்றுகள் எப்படி இருந்தது, நாணய சான்றுகள் எப்படி இருந்தது, அது நம்மளுக்கு எங்கே அரிக்குமேடில் கிடைச்சது, கொடுமணல் கிடைச்சது, பொறையூரில் கிடைச்சதுன்ற டீட்டெயில் எல்லாம் நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவை பார்க்கலாம், ஓகேவா. டைரெக்டாக ஸ்கூல் புக் டேட்டாவுக்கு போயிடலாம். தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், இதை தாண்டி நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த லெசன் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு 70 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். அந்த 70 கொஷினில் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடும், ஓகேங்களா. அதோடு இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிடும், ஓகே. நம்ம கட்டளையின் நோக்கம் என்னென்னா சமூக அரசியல் உருவாக்கம். இப்போ பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு வரையில் தென்னிந்தியாவில் நடந்த சமூக அரசியல் மாற்றங்களை நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம், சரி. அதனை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சமூக அரசியல் வந்து புரிஞ்சிக்கலாம் இதில் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 300லேருந்து 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சமூக அரசியல் வந்து உருவாக்கம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம், ஓகேங்களா. அப்போது அறிமுகம் எப்படி இருக்குன்னா, சாதவானர்கள் மூவேந்தர்கள் பற்றி பேஸ் பண்ணி வருது. சாதவானர்கள், மூவேந்தர்கள். இந்த சாதவானர்கள் பேரரசை பொறுத்தவரையும் இந்த பொது ஆண்டு முன் 1ஆம் நூற்றாண்டில் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகம், மகாராஷ்டிரா அந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கின ஒரு தக்காணம் தான் இந்த சாதவானர்கள். அப்போ தமிழக மூவேந்தர்கள்னா இந்த சாதவானர்களுடைய சமகாலத்தில் தமிழகத்தின் வளமான பகுதிகளை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்திருப்பாங்க. அசோகருடைய கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா, பொது ஆண்டு முன்னு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பேரரசர் அசோகருடைய கல்வெட்டில் இந்த மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் முதலாக இடம்பெற்றிருக்கு. இதன் மூலம்தான் தமிழக அரசர்கள் தங்களுடைய வாரிசுரிமை மௌரிய பேரரசுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நிறைவேற்றதற்காக நம்மளுக்கு சான்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஓகேவா. அப்போது அந்த அசோகர் கல்வெட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்னா, 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பேரரசர் அசோகர் கல்வெட்டில் இந்த மூவேந்தர்கள் பற்றி ஃபஸ்ட்டு குறிப்பு இடம்பெற்றிருக்கு. இதன் மூலம் தமிழக அரசர்கள் தங்களுடைய அரசுரிமையை மௌரிய அரசருக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது, ஓகேவா. அடுத்து பாருங்கள், வரலாற்று சான்றுகள் பொறுத்தவரையும் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த தொல்பொருள் சான்றுகள், ஓகேவா. தொடக்க காலத்தில் வரலாற்று காலத்தை சேர்ந்த பெருங்கற்கால புதைக்குழிகள், சரியா, புதைக்குழிகள், அதே மாதிரி அரிக்கமேடு, கொடுமணல், அழகன்குளம், உறையூர் ஆகிய இடங்களில் கண்டறியப்பட்ட சுடுமண் ஓடுகள், சரியா, இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட சுடுமண் ஓடுகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா பகுதியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஸ்தூபிகள், அந்த சைத்தியவான்கள், அமராவதி, நாகார்ஜுனா அப்படின்ற முக்கியமான ஏரியாக்களில் இருக்கிற ஸ்தூபிகள், ஓகேவா. இதெல்லாம் தோல்பொருளுக்கு நம்மளுக்கு சான்றாக கிடைச்சிருக்கு. அடுத்து ஸ்தூபிகள். அப்போது ஸ்தூபின்னா ஒரு புதைமேடில் காணப்படும் ஒரு களிமண்ணால் கட்டப்பட்டது, சரிங்களா. இறந்தோரை எரித்து சாம்பலவங்க இங்கே வச்சுருவாங்க. தொடக்கத்தில் புத்தருடைய அஸ்தி 8 தூபியில் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க.
ஒன்றில் இறக்குறாங்க, இறக்குறவங்கள சாம்பல் வந்து அஸ்தி வச்சுருப்பாங்கள்ல, அந்த அஸ்தி தான் அங்கே வச்சுருப்பாங்க. அப்போது புத்தருடைய அஸ்தி 8 ஸ்தூபிகளை வச்சுருந்தாங்க. இவ்வாறு பௌத்தத்தில் புனித கட்டிடக்கலை தோற்றம் பெற்றதான். அது அரைக்கோள வடிவம் உள்ள ஸ்தூபி பேரண்டத்தை வந்து குறிக்கிறது. அத்துடன் புத்தர் வந்து ஆன்மீக உலகினுடைய பேரரசர் என்பதை இது குறிக்குது. ஓகேவா? இந்த ஸ்தூபிகளை சுற்றி அமைக்கப்படும் அந்த சுற்றுவட்ட பாதையில் பக்தர்கள் வந்து வலம் வராங்க. இப்பயும் அது இருக்குது. ஓகே, அடுத்து நாணய சான்றுகள் பார்த்தோன்னா என்னென்ன அப்படின்னா, இந்த ஆந்திரா கர்நாடகா பகுதியில் சாதவானர்கள் வந்து அவர்களுக்கு முந்தைய குறுநில மன்னர்கள் வெள்ளி நாணயம் வெளியிட்ட நாணயங்கள் ஒரு காரணம். அதே மாதிரி சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் வேலியர்களுக்கு வெளியிட்ட காயின்ஸு இதெல்லாம் நம்மளுக்கு சான்றாக நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி தென்னிந்தியாவில் பல பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ரோமானியுடைய தங்க நாணயம், ரோமானுடைய தங்கம் வெள்ளி தாமிர நாணயங்கள் நம்மளுக்கு சான்றாக இருக்குது. ஓகேவா? அடுத்து கல்வெட்டுகள் பொறுத்தவரையும் ஆந்திரா கர்நாடகா பகுதியில் பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகருடைய கல்வெட்டு, பிராகிருத மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அசோகருடைய கல்வெட்டும், தமிழகம் மற்றும் கேரளா குகையில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டு இதெல்லாம் முக்கியங்க. தமிழ் பிராமி கல்வெட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மாங்குளம், ஜம்பை, புகழூர் இதெல்லாம் வந்து தமிழ் பிராமி இருக்கிற கல்வெட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஸ்தூபிக்கு விளக்கம் வந்து இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஸ்தூபின்னா என்னென்னா ஒரு புனித மேடுகளில் மேலே களிமண்ணால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு. இதுதான் பொருள். சரியா? புத்தரின் அஸ்தி இறந்தவருடைய சாம்பலை எரித்து அங்கே தொடக்கத்தில் புத்தரினுடைய அஸ்தி 8 ஸ்தூபிகளில் பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டது. சரியா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா பௌத்த மதத்தினுடைய புனிதத்தை குறிக்கிற அரைக்கோள வடிவம் கொண்டதான். இது பிற்கால பேரரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தம் ஆன்மீக உலகைக்கு கொண்டது என்ன பிரம்மாண்டமாக எழுப்புனாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இப்பயும் அந்த புத்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுவட்ட பாதையில் வந்து பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு சான்று. ஓகேவா? அடுத்து ஆந்திர பகுதியில் உள்ள சாதவானர்கள் கல்வெட்டிலும் பிற பௌத்த கல்வெட்டுகளிலும் இது இருக்குது. அதே மாதிரி தமிழர் பகுதியில் கிடைச்சல மண்பாண்டம், மோதிரம், கற்கள் ஆகியவற்றை பொறிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிற்கு வெளியே இருக்குன்னா பெர்னிக்கோ, குவாசியர், அல்கதாம், அதாவது எகிப்தில் ஒரு ஏரியா. இந்த ஏரியாலாம் இந்தியாவிலேருந்து வெளியே இருக்கிற சில தமிழர்களுக்கு கிடைச்ச அந்த மண்பாண்டங்கள் வந்து சான்றாக இருக்குது. சரியா? அப்போ இலக்கிய சான்றுகள் என்னங்க அப்படின்னா சங்க கால மற்றும் சங்க மருவிய இலக்கியங்கள், சங்ககாலம் சங்க மருவிய இலக்கியங்கள் இது வந்து அக்காலத்தில் சமூகத்தினுடைய முதன்மை சான்றாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி அஸ்த சாஸ்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அஸ்த சாஸ்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா மௌரியர் கால பொருளாதாரம் மற்றும் அரசாட்சி முறையை சாணக்கியர் எழுதின ஒரு நூல் தான் அஸ்த சாஸ்திரம். நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இது பார்த்துக்கணும். அடுத்து புராணங்கள் பொறுத்தவரையும் எதெல்லாம்னா ஆந்திரர் மற்றும் சாதவானருடைய வம்சாவளியின் வரலாற்றை வந்து இந்த நூல்கள் சொல்லுது. அதே மாதிரி மகாவம்சன்ற நூல் பௌத்தர்களுடைய வரலாறும், அதே மாதிரி கதாசப்தி அப்படின்ற ஒரு நூல், இந்த கதாசப்ததி இது வந்து சாதவான அரசர் ஹாலா என்பவரால் எழுத ஒரு பிராகிருத மொழி நூல். இதுவும் கொஸ்டின் ஏரியா, இது இம்பார்ட்டன் தான், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ் செவ்வியல் இலக்கியம் பொறுத்தவரையும் தொல்காப்பியம் தமிழில் மிக பழமையான இலக்கண நூல். தெரிஞ்சதுன்னா தொல்காப்பியம் பழமையான இலக்கண நூல். சங்க இலக்கியங்கள்லாம் 8 தொகையில் 10 பாட்டு, 8 தொகை 10 பாட்டு. அந்த 8 தொகை 10 பாட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 8 தொகையில் 10 பாட்டு ஆகிய வந்து சுமார் 2400 பாடல்கள் மொத்தமாக கொண்டது. அதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் 2400 பாடல்களை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா எதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்க மருவிய காலத்தை சேர்ந்த நீதி நூல்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை திருக்குறளும் நாலடியால் இதில் முதன்மை பெற்றவை. சிலப்பதிகாரம், மணிமேகலை சில பண்பாடு வரலாற்றுக்கு சான்றாக இருக்குது. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ முதன்மை காப்பியங்களாக இருக்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சான்றாக இருக்குது. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 8 தொகைனா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். 10 பாட்டுன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுக்கடாம் அப்படின்ற பகுதிகள். ஓகேவா? வெளிநாட்டவது குடிப்பு, இதுவும் வந்து முக்கியம் இல்லை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா?
இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகும், இது நோட் பண்ணிக்கோங்க. எரித்திரிய கடலின் பெரிப்ளன்ஸ் என்ன அப்படின்னா, பொது ஆண்டு 1ஆம் ஆண்டு நூற்றாண்டை சேர்ந்த தொன்மை கிரேக்க ஞானியினால் எழுதப்பட்ட ஒரு கடல் குறிப்பு தான் எரித்திரியன் கடல் பெரிப்ளன்ஸ். ஓகேவா? கடல் பற்றிய பயண குறிப்பு, கடல் பற்றிய ஒரு பயண குறிப்பு தான் இது. ஓகேவா? அடுத்து இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. யாருதுன்னா பிளினி. சரிங்களா? அவரும் பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இவர். மூத்த அறிஞர் பிளினி எழுந்தது. அதே மாதிரி ஜியாகிரஃபி, புவியியல் இருக்குல்ல, அந்த ஜியாகிரஃபி நூல் வந்து 2ஆம் நூற்றாண்டில் தாலமி எழுதுந்து. இதுவும் கொஷின் ஏரியா, இது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பீட்டிங் கோரின் அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க, ரோமனர்களுடைய வரைபட விவரங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வெளிநாட்டுடைய குறிப்புகள், இதை மூலியமாகவும் நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஓகேவா? தென்னிந்தியாவுடைய வரலாறுல நம்மளுக்கு சான்றாக கிடைச்சிருக்கு. மௌரியர் காலத்தை சேர்ந்த தென்னிந்தியா அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, அசோகருடைய கல்வெட்டு, அசோகர் கல்வெட்டில் 270 வரையும். சரியா? ஓகேவா? காலகட்டத்தை சேர்ந்த அசோகர் 2வது பாறை கல்வெட்டு தமிழகத்தினுடைய எல்லைக்குட்பட்ட அண்டைய பேரரசுகளான சோழர்கள், பாண்டியர்கள், கேரள புத்திரர்கள், சத்திய புத்திரர்கள் பற்றி சொல்லுது. சரியா? இது ரொம்ப முக்கியம்ப்பா. அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டு இது யாரை பற்றி சொல்கிறான்னா, இந்த சோழர்கள், பாண்டியர்கள், கேரள புத்திர, சத்திய புத்திரர்கள் அவர்களை குறிப்பிடுகிறது. இது முக்கியமானது. சரிங்களா? அப்போ மருத்துவ வசதிகள்னா, அசோகர் மனிதர்களும் விலங்குகளுக்கும் 2 வகை மருத்துவமனை வசதிகளை ஏற்படுத்தியிருக்காரு. 2 வகையான மருத்துவ வசதிகளை அசோகர் பண்ணியிருக்காரு. அது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்டை காலத்தில் மௌரியர் பேரரசு கர்நாடகா மற்றும் ஆந்திராவுடைய வடக்கு பகுதி வரை விரிவடைஞ்சிருந்தது. தமிழக அரசர்கள் வந்து சுதந்திர அண்டையை நாடுகளாக கருதப்பட்டது அப்படின்றாங்க. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், சங்ககால பின்பார் புலவர்களுடையது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ அளவிடனா சங்ககால பாடல்களுடைய தொகுப்பிற்கு பங்களித்த 450க்கும் மேற்பட்ட புலவர்களில் 30 பேர் யாருன்னா பெண்பார். சரியா? 30 பேர் பெண்பார் புலவர்கள். பாடல்கள் அனைத்தும் 150க்கு மேற்பட்ட பாடல்களை இவங்க வந்து ஏற்றிருக்காங்க. இந்த 30 பேரும் 150க்கு மேற்பட்ட பாடல்கள் வந்து ஏற்றிருக்காங்க. அதில் முக்கியமானவங்க ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கைப்பாடியினார், காவற்பெண்டு, நல்வெளியினார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரின் மகள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா முக்கிய பெண்பார் புலவர்களாக இருக்கிறாங்க. இடைக்கால குறுநில மன்னர்கள் பார்த்தோன்னா மௌரிய பேரரசுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி சாதவானவருடைய எழுச்சியும் முன்னரும் சில சிற்றரசுகள் தோன்றுவது. அதுக்கு சான்றாக இவற்றின் அரசர்கள் பற்றிய போதுமான செய்தி நம்மளுக்கு கிடைக்கல. இன்னும் அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் மூலமாக சிறு பகுதியில் குறுநிலர் வாழ்ந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு டீட்டெயில் இருக்குது. ஓகேவா? அப்போ சாதவானவருடைய ஆட்சியின் கீழே தென்னிந்தியா எப்படி இருந்தது அப்படின்னா, சாதவாகனர்கள் பொது ஆண்டு, அதாவது 1ஆம் நூற்றாண்டில் டக்கான் பிளேட் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாங்க. சரியா? சாதவான பேரரசு. சரியா? 1ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் வாழ்ந்திருப்பாங்க. பகுதிகள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் கேட்பாங்க. எந்த ஏரியாவில் வந்து அவங்க வாழ்ந்தாங்கன்னா, இந்த மகாராஷ்டிரா, இங்கே மத்திய பிரதேசம் கொஞ்சம் பகுதி, கர்நாடகா பகுதியும். ஓகேவா? இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், புதிய ஆய்வுகள். அண்மை காலத்தில் தொல்லியல் படி இவர்கள் தெலுங்கானா பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்கன்றது இப்போ நம்மளுக்கு கரண்ட் நியூஸ். தெலுங்கானா பகுதியிலும் இப்போ நம்மளுக்கு தொல்லியல் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய தலைநகர் வந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா பகுதியில் நகர்ந்து கோதாவரி நதிக்கரையில் உள்ள பைத்தானோட நகரத்தை தலைமையாக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. பிரிகிஸ்தானோடது என்னது பைத்தான்னு சொல்லுவாங்க. இதுதாங்க, இது ஸ்டார் போட்டிருக்குல்ல, பிரிகிஸ்தான்ன்றது, அது பேர் வந்து பைத்தான்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்கே தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஆந்திரா பகுதியில் பின்னர் கிழக்கு நோக்கிய கிழக்கு கடற்கரை நோக்கி சில பகுதிகளை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அடுத்து வந்து பிளினியுடைய குறிப்பு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளினியுடைய குறிப்பு இது ரொம்ப முக்கியமானது. சரியா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆந்திரா நாட்டில் இந்த கோட்டைகளுக்குடைய 30 நகரங்கள், ஒரு பெரும் படை, குதிரைப்படை, யானைப்படை, இதெல்லாம் வந்து வச்சு ஒரு மூத்த புலனியை வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க சாதவாகனர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கௌதமபுத்திர சதர்கனி, அவரை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். கௌதமபுத்திர சதர்கனி என்னன்னா, சாதவாகன அரசர்களில் கௌதமபுத்திர சதர்கனி பெரும் அரசராக பார்க்கப்படுறோம். வெற்றினா சாக அரசரான நாகபானவை வென்றதால் இவர் நாகபானவின் நாணயங்களில் தன் அரசனுடைய முத்திரையோடு மீண்டும் வெளியிடுறாரு.
இது நாசிக் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டுங்க. நாசிக் கல்வெட்டு. இந்த நாசிக் கல்வெட்டு இவருடைய தயான கௌதமி பாலஸ்டி என்பவருடைய நாசிக் கல்வெட்டு இவர் சாகர் யானவர்கள் வந்து வெற்றி கொண்டார்ல, அந்த வெற்றியை பற்றி குறிப்பிடுறது இது. சரியா? இதில் 2 தெரிஞ்சுக்கணும். பிளினியுடைய குறிப்பை தெரிஞ்சுக்கணும், கௌதமபுத்திர சதர்கனியுடைய வெற்றியை தெரிஞ்சுக்கணும், நாசிக் கல்வெட்டை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து சரியா, பிற்கால சாதவானவர்களுடைய அரசர்கள் வசிஷ்டா புத்திர பலமுமி அப்படின்றவர், வசிஷ்டா புத்திர புலாமி. ஓகேவா? கௌதம புத்திர சதர்கனிக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு சாதவாகனர் நாட்டினுடைய எல்லையை விரிவுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் யக்னஸ்ரீ சதர்கனி அப்படின்றவர், யக்னஸ்ரீ சதர்கனி அவர் என்ன பண்ணுவார்னா, இவர் மற்றொரு புகழ்பெற்ற அரசர் கடல் வணிகத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த வகையில் கப்பலினுடைய வடிவில் பொறிக்கப்பட்ட நாணயங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. கப்பலுடைய வடிவத்தில் பொறிக்கப்பட்ட இது நாணயம். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவர் வசிஷ்டா புத்திர புலாமி அவர் தான் அந்த சிம்பிள். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து அரசர் வந்து ஹாலா அப்படின்றவர் 700 காதல் பாடல்களை கொண்ட கதாப் சப்தி அப்படின்ற ஒரு நூல். எத்தனை பாடல்கள்? 700 காதல் பாடல்கள் கொண்ட கதா சப்தி அப்படின்ற நூலை மகாராஷ்டிராவில் பிராகிருத மொழியில் எழுதுறாரு. இந்நூலை கருப்பொருள் வந்து சங்க இலக்கியத்தினுடைய அகப்பொருள் காதலோட ஒத்து போதான். சரியா? அகமனா காதலா, புறமன போர். ஓகேவா? அப்பேரரசுடைய வீழ்ச்சி என்ன அப்படி தெரியணும்ல. அப்போது 3ஆம் நூற்றாண்டையொட்டி சாதவாகனருடைய பேரரசு வீழ்ச்சி அடையுது. அதன் பின்னாடி ஆந்திர இஷ்டாகுலர்களும் பல்லவர்களும் வட கர்நாடக பகுதியில் கதம்பர்களும் ஆட்சி செய்கிறாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பாண்டியர்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேஸு. இவங்க கீழே தான் பல்லவர்கள் வேலை செஞ்சிருக்கின்ற குறிப்பு இடம்பெற்றிருக்கிறதால சாதவாகனர்களை படிக்கணும். ஓகேவா? சாதவாகனர்களுடைய காலத்தில் முக்கியத்துவம், இது முக்கியங்க. ஓகேவா? முக்கியத்துவம் என்னன்றது பார்த்துடலாம். ஓகே, நிலமானிய முறை அப்படின்னா சாதவாகனர் காலத்தில் முக்கிய அம்சமாக மத நிறுவனங்களுக்கு நிலங்களை மானியங்களாக கொடுத்தாங்க. இப்போ பௌத்த துறவிகளுக்கு பிராமணர்களுக்கு கொடுக்குற லேண்டுக்கு வந்து வரி இல்லை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நில மானிய முறை இருந்தது. நாணிக்காட் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டுங்க. நாணிக்காட் கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் நில மானியங்கள் குறித்த தொடக்க கால சான்றுகள் நம்மளுக்கு நாணிக்காட்டில் கொடுத்துருக்காங்க. நாணிக்காட் கல்வெட்டு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து சமூக பிரிவு, அதாவது நிலங்கள் சமம் மானியமாக பெற்றவர்கள் சில உரிமையாளர்களாக மாறுறாங்க. இது நிலத்தின் அடிப்படையாக கொண்ட புதிய சமூக பிரிவுகளும் சாதி படிநிலைகளையும் உருவாக காரணமாக அமைகிறது. இப்போ ரோமபுரியோடைய வணிகம் பொறுத்தவரையும் இக்காலகட்டத்தில் இந்தியாவிற்கு ரோம் நாட்டிற்கு இடையே ஒரு விறுவிறுப்பான கடல் வணிகம் நடந்துட்டு இருக்கு. சரியா? விறுவிறுப்பாக கடல் வணிகம் நடந்துட்டு இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து சங்க காலம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நனிக்காட் கல்வெட்டு இருக்குல்ல, இந்த நனிக்காட் கல்வெட்டு தான் இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபிகர். சரிங்களா? இதுவரையும் சாதவாகனர்கள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து சங்க காலம். இங்கேருந்து தாங்க நம்ம வந்து பார்த்தோன்னா சமுதாய வரலாறு சங்க காலன்றதை யூனிட் 8 கவர் ஆகுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி அதனுடைய பேஸாக வந்து பார்க்கணும். ஓகேவா? சாதவாகனர்களுடைய தொடர்ச்சி தான் சங்க காலமாக இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்னு. நீங்கள் அது தொடர்ச்சியை தான் பார்க்கணும். ஓகேவா? சங்க காலம். சங்க காலம் பொறுத்தவரையும் கால வரைவு ரொம்ப முக்கியங்க. எந்த காலத்துலேருந்து தொடங்குது அப்படின்னா, பொது ஆண்டு முந்தைய இறுதி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 300 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதுதான் சங்கைய காலம், சங்க காலம் சொல்லுவாங்க. இது தெரிஞ்சால் போதுமானது. தொடக்க கால வரலாற்று காலம்னு பார்த்தோன்னா என்னென்னா, இக்காலத்தில் வந்து பற்றிய செய்திகள் பெரும்பாலும் சங்க இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள், தொல்பொருட்கள் சான்றுகள் மூலம் தெளிவாக கிடைப்பதனால இது வந்து இயர்லி ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்போ தொடக்க வரலாற்று காலம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மூவேந்தர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அரசுரிமை பொறுத்தவரையும் பொது ஆண்டு, அதாவது கிமுன்னு சொல்லுவாங்க, பொது ஆண்டு முன்னு சொல்லுவாங்க. 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே அசோகர் கல்வெட்டு மூலமாக தமிழகத்தில் மூவேந்தர்கள் அறியப்பட்டாலும் பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு பின் வந்த சங்க இலக்கியங்கள் மூலமாகவே வேந்தர்களுடைய பெயர் வந்து முழுமையாக
அறிய முடிகிறது. அது முன்னாடி வரையும் ஆட்சி செஞ்சுருக்கலாம் சொல்கிறாங்க. அவங்களுடைய பேரெல்லாம் தெரில. ஆனால் பின்னாடி வச்ச காலத்தில் மட்டும்தான் அவங்களுடைய பேரெல்லாம் டீட்டெயிலெல்லாம் தெரிய வருகிறது. சரிங்களா? நிலப்பரப்பு பொறுத்தவரையும் வேந்தர்கள் எனப்பட்ட முடிசூட்டிய அரசர்களான சேர சோழ பாண்டியர்கள் பெரும்பாலான வேளாண் நிலங்களையும் வணிக பெருவழிகளையும் நகரங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அசோகர் கல்வெட்டில் மூவேந்தர்களோடு குறிப்பிட்டிருக்க சத்தியபுத்திர அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா அதிகமான குறிக்குது. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கலாம். ஓகேவா? அடுத்து சோழர்கள். ஓகேவா? தமிழகத்தில் மத்திய வடபகுதிகள் மற்றும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய ஆட்சியில் முக்கியமாக சோழன் கரிகாலன் பார்க்கணும். சோழர்களில் இந்த கரிகாலன் பார்க்கணும். அவங்க எந்த ஏரியா ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்வாங்கன்னா காவிரி ஆற்றின் கலிமுக பகுதி. இதுதான் சோழ மண்டலம் சொல்கிறாங்க. அந்த சோழ மண்டலம் காவிரி ஆற்றுடைய கலிமுக பகுதி தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு உறையூர் தலைநகராக இருந்தது, திருச்சி பக்கத்தில். சரியா? அதுக்கப்புறம் காவிரிப்பட்டினம் முக்கிய புகார் அல்லது காவிரிப்பட்டினம் முக்கிய துறைமுகமாக அரசு குடும்பத்திற்கு மாற்று வாழ்விடமாகவும் அது திகழ்ந்தது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழர்களுடைய பகுதினா சோழ மண்டலம் சொல்கிறாங்க. அப்போ சோழ மண்டலம் எது அப்படின்னா சோழருடைய மையப்பகுதியான காவிரி ஆற்றினுடைய கலிமுக பகுதி தான். இது பின்னர் சோழ மண்டலமாக அழைக்கப்பட்டது. தலைநகரமும் துறைமுகமும் அவருடைய தலைநகர் உறையூர் என்றாங்க. திருச்சிக்கு அருகிலே இருக்குது. இது முக்கிய துறைமுகமாகவும் அரச குடும்பத்தினுடைய மாற்று வாழ்விடமாக புகார்ன்றது இருந்தது. அந்த புகார் உணர் பேர் காவிரி பூம்பட்டினம். சரிங்களா? சோழர்களுடைய சின்னம் தெரியும். என்ன சின்னங்க? புலி சின்னம் சோழர்களுடைய சின்னம். ஓகேவா? கரிகாலன் வளவன். சரிங்களா? அவரை பற்றி பார்க்கலாம். இளஞ்சேட் சென்னியினுடைய மகன்தான் கரிகாலன். ஓகேங்களா? சங்ககால சோழர்களில் தலையானவராக திகழ்பவர் இவர். சரிங்களா? இவரை பற்றி சிறப்பு பட்டினப்பாலையில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? இவரை பற்றி சிறப்பு பட்டினப்பாலையில் விரிவாக குறிப்பிட்டிருக்கு. இது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் வெண்ணிப்போர் அப்படின்றது வெண்ணிப்போர்க்களத்தில் சேரர்கள் பாண்டியர்கள் அவர்களுக்கு உதவிய 11 வேலூர் குல தலைவர்களையும் கரிகாலன் பார்த்தீங்கன்னா சோர்கடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும். வெண்ணி பரந்தலை போர் இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து அவருடைய சாதனைகள்: காட்டை வெட்டி நாடாக்குனது, குளம் வெட்டி வளமாக்கியது, அப்புறம் காவிரியின் குறுக்கே அணை கட்டியது, இந்த வாய்க்கால் பாசனம் மூலமாக நீர்ப்பாசன வேளாண்மை வளர்த்தது. இதெல்லாம் போற்றப்படுகிற முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், வணிகம் பொறுத்தவரை காவிரி பூம்பட்டினம் பல நாடுகள் சேர்ந்த வணிகர்கள் திரண்டு இருந்தனர். அங்கே வணிகம் குறித்து கடலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காரு. வணிகம் ரொம்ப இம்பார்ட்டனுங்க. ஓகேவா? அப்புறம் பெருநற்கிள்ளி. ஓகேவா? பெருநற்கிள்ளி இவருக்கு பின்னும் ஆட்சிக்கு வந்தவர் தான் சோழ அரசன் வேத வேள்வியான ராஜஸ்வீ யாகத்தை நடத்தியிருக்கார். கரிகாலனின் மறைவை தொடர்ந்து அவர் உறையூர் மற்றும் புகார் அரச குடும்பத்திற்கிடையே வாரிசு போர் ஏற்பட்டது. அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து சேரர்கள் பொறுத்தவரையும் பகுதி பார்த்தீங்கன்னா சேரர்கள் மத்திய வடக்கு கேரளா பகுதி, தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டு பகுதிகள் இதெல்லாம் சேரர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி. தலைநகரமும் துறைமுகமும் அவர்களுடைய தலைநகர் வஞ்சி. இன்றைய தமிழகத்தில் கரூர் இருக்குல்ல, அதுதான் அவங்களது. கேரளத்தினுடைய திருவஞ்சிக்கலம் சொல்லுவாங்க. கேரளத்துடைய திருவஞ்சிக்கலம் அது நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கரூர் கேரளத்தில் திருவஞ்சிக்கலம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய துறைமுகமாக முசிறியும் தொண்டியும் இருக்குது. முக்கிய துறைமுகம் முசிறியும் தொண்டியும் ரெண்டுமே முக்கிய துறைமுகங்களாக கடற்கரை துறைமுகமாக இருக்குது. தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவங்களுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா வில் சின்னங்க. இவங்களுடைய சின்னம் வில் சின்னம். அது தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா முசிறியும் தொண்டியும் அவங்களுடைய துறைமுகம் சொல்லிட்டேன். சின்னம் வில் சின்னம், வில் அம்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளைகள் பார்த்தோன்னா அரசு குடும்பத்தினுடைய கரூர், பொறையூர் ஆகிய முக்கிய 2 கிளைகள் இருந்ததாக அறிஞர்கள் கருதுகிறாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதெல்லாம் கிளைகளாக இருந்தது. 10 மற்றும் கல்வெட்டுகள் 10 அது அந்த சோர்ஸெல்லாம் சேரர்களை பற்றி சொல்லுதுங்க. முக்கியமாக அந்த 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.
8 சேர அரசர்கள் அவர்கள் ஆண்ட பகுதிகளை சாதனைகளை குறித்து அந்த பதிற்று 10 வந்து சொல்லுது. 10 பேர் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் முதல் 10ம் கடைசி 10ம் நம்மளுக்கு கிடைக்கலதுன்றால 8 10 பற்றி சொல்லுது. சரிங்களா, தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புகழூர் கல்வெட்டு 3 தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுகிறது. இது முக்கியங்க. புகழூர் கல்வெட்டு 3 தலைமுறை அரசர்களை வந்து சொல்லுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேர அரசர்கள் வந்து சேரல் இரும்புரை தன் பெயரில் வந்து நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அது கொஸ்டின் ஏரியா. சேரல் இரும்புரை வந்து தன்னுடைய பெயரில் நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட்டு சேரன் செங்குட்டுவன் இமயவர்மன் சேரன் செங்குட்டுவன். சரியா, இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்கிட்டு ஆகியோர் முக்கிய அரசர்களாகவும் செங்குட்டுவன் பல குறுநில மன்னர்களை அடக்கியிருக்கிறதுக்கான சான்றுகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, கடற்கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முசிறி துறைமுகத்தை பாதுகாப்பை உறுதி செய்கிறது யாருன்னா சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேவா, முசிறி துறைமுகம். ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்க்கலாமா. அதே மாதிரி இலக்கிய குறிப்பு பொறுத்த வரையும் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் செங்குட்டுவன் மாபெரும் வட இந்திய படையெடுப்பு பற்றிய சங்க இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்கிறதுக்கான குறிப்புகள் இல்லை. இவர் வந்து 50 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாகவும் பத்தினி வழிபாட்டை ஆதரித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, 50 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. பத்தினி தெய்வம் வழிபாடு. ஓகேங்களா, இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிபாடு பண்ணியிருப்பாங்கன்றதுக்கான சான்று சொல்கிறாங்க. நாணயங்கள் பொறுத்தவரையும் சேரர்கள் வெளியிட்ட செப்பு ஈயன் நாணயங்களுக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் புராண குறிப்புகள் ரோம நாணயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களுடைய வில்லம்பு சின்னம் வந்து காணப்படுகிறது. தெரிஞ்சுக்கணும். சரியா, அப்போ வில்லன்புன்ற சின்னம் ஒரு காயின் வந்து நம்மளுக்கு சோர்ஸாக கிடைக்கிது அப்படின்னா அவங்க பயன்படுத்துறது வந்து சேரர்களுடைய சின்னமாக இருக்குது. அப்போ சேரர் காலத்தை சார்ந்தவை சொல்லிட்டு தொழிலாளர்கள் முடிவு பண்ணுவாங்க. சரியா, அப்படி கிடைச்சது தான் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்களையும் கொண்ட ரோம நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும். அப்போ பாண்டியர் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து சரியா, மதுரையிலிருந்து ஆண்ட தாமிரபரணி நதி வந்து வங்கக்கடல் கலக்கிற இடம் வந்து கொற்கை இருக்குதுல்ல, அந்த கொற்கை தான் முக்கிய துறைமுகமாக பாண்டியர்கள் இருந்தது. முத்து குளிப்பிற்கு வந்து பெயர் பெற்ற இடம் வந்து இந்த கொற்கை. சரிங்களா, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க தமிழில். அப்போ பாண்டியர்களுடைய பகுதி மற்றும் துறைமுகம்னு பார்த்தோன்னா பாண்டியர்கள்ன்றது இன்றைய தென் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவர்கள் முக்கிய துறைமுகம் கொற்கையாகும். முத்துக்குளிப்பருக்கு பெயர் பெற்றது. கிரேக்க குறிப்பான பெரிப்ளஸ் நூலில் கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கொள்கை அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ப்பா. சரியா, அதே மாதிரி சின்னமும் நாணயம் பார்த்தோன்னா பாண்டியர்களுடைய சின்னம் மீன், அவர்களுடைய நாணயம் ஒரு புறம் யானையும் வடிவமும் மற்றொரு முழு மீன் இருக்குது அப்படின்றது தெரிய வருகிறது. ஓகேவா, அதே மாதிரி நெடுஞ்செழியனுடைய மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, இது ரொம்ப முக்கியம். சரியா, ஓகேவா, இது என்னென்னா 2ஆம் நூற்றாண்டு நெடுஞ்செழியன் என்பவரை பாண்டிய அரசர் வந்து குறிப்பிட்டிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பார்த்து வச்சுக்கோங்க. உணர் செய்தி என்னென்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போரிட்டு சேரர்களுடைய பகுதி என்ன கோட்டயத்தில் அருகில் இருக்க நெல்கிண்டா அப்படின்ற ஒரு துறைமுகத்தை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கிறது. மரபொலி செய்தியின்படி பாண்டியர்கள் சங்கங்களை வந்து ஆதரித்து சங்க நூல்களை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்து பாருங்கள், முக்கியமானது மாங்குளம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. மாங்குளம் கல்வெட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா, 2ஆம் நூற்றாண்டில் நெடுஞ்செழியன் என்ற பாண்டிய அரசரை வந்து குறிப்பிடுறது தான் இந்த மாங்குளம். ஓகேவா, அடுத்து தலையானம் கணத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன். இவர் சேர சோழர் 5 வேளிர் அரசர்களை, அந்த 5 பேர் யாருன்னா அதுவும் கேட்டிருக்காங்க. யாருன்னா திதியன், எழுனி, எருமையூரன், இருங்கோவான், வியன்மானு, பெருணன் அப்படின்ற 5 பேரையும் சேர்ந்து ஜெயிச்சிருப்பார். சரியா, ஓகேவா,
இந்த 5 பேரையும் ஜெயிச்சதால் கூட்டுப்படைகளை தலைகாணத்து போரில் வென்றதால் மழலை முத்தூர் அங்கே இடங்கள் வந்து கைப்பற்றிருப்பார். என்னென்னது? மிழலை முத்தூர். சரியா? இந்த மிழலை முத்தூர்ன்றது புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு ஏரியா தான். அந்த ஏரியா வந்து பிடிச்சிருப்பார். முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முதுகுடி பெருவழுதி அப்படின்ற ஒரு மன்னர் வேள்விக்குடிகளை நடத்திய செப்பேடுகள் மூலமாக இவர் அறியலாம். 8ஆம் நூற்றாண்டில் பிராமணர்களுக்கு லேண்டு கொடுத்தார்ல, அது வேள்விக்குடி செப்பேடு சொல்லுது. பல வேள்விகளை நடத்தியதன் நினைவாக தான் பெருவழுதி என்று நாணயங்களில் வந்து பொறிச்சிருக்காங்க. இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கொடுத்துருக்காங்க. இங்கே பெருவழுதி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தமிழ் திணை பகுதிகள் பார்த்தோன்னா என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரியா? ஓகே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்றது உங்களுக்கு தெரிஞ்சது தான். மலையும் மலை சார்ந்தது குறிஞ்சி, காடும் காடும் சார்ந்தது முல்லை, மருதம் வந்து வயலும் வயலும் சார்ந்தது, நெய்தல் வந்து கடலும் சார்ந்தது, இல்லை சுரம் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. மாலை மணலும் சார்ந்தது வந்து வறண்ட நிலப்பகுதி வந்து வேளாண்மைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு இடம் வந்து பாலைத்திணை. இது வந்து பேசிக்கான கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் போடலாம். அடுத்து பாருங்கள், தமிழுடைய அரசமைப்பு எப்படி இருந்தது? ஓகேவா? தமிழுடைய அரசமைப்பு எப்படி இருந்தது? இது முக்கியமானது. ஓகேவா? அப்போது சமூக பாகுபாடுன்றது இருக்குது. என்னங்க சமூக பாகுபாடுனா, சங்க காலத்தில் முற்றிலும் சமத்துவம் சமூகமாக இல்லாமல் பல்வேறு மட்டங்களில் நிலவிய சமச்சீரற்ற வளர்ச்சி கொண்டு இருந்தது. அரசியல் வடிவம் பார்த்தோன்னா இக்காலகட்டத்தில் பழங்குடியினர் தலைமைத்துவ முறையிலிருந்து படிப்படியாக முடிசூடிய மன்னராக முறை வரை உருவாக தொடங்கிய காலம் இது. சரிங்களா? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போது சங்க காலத்தின் வந்து அதிகார அமைப்பினுடைய படிநிலைகள் எப்படி இருந்ததுன்னா 3 அடுக்காக இருந்துச்சு. என்னங்க 3 அடுக்கு அப்படின்னா, கிளார்ன்றது கிராம அளவில் அல்லது ஒரு சிறிய பகுதியுடைய தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் வேளிர்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வாழும் பழங்குடி சமூகங்களுடைய தலைவராகவும் இருந்தாங்க வேளிர். வேந்தன்ன்றது யாருன்னா, மிகப்பெரிய வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்தி அரசர் தான் இந்த மூவேந்தன் சொல்கிறாங்க. அந்த மூவேந்தருக்கு வந்து வேந்தனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? வேளிருடைய தன்மை என்ன அப்படின்றது என்னென்னா, பகுதிகள் எண்ணிக்கைக்கு அதிகமாக இருந்த வேளிர்கள் மூவேந்தர்களினுடைய வளமான பகுதிகளுக்கு இடையே அமைந்திருந்த இந்த மலைப்பாங்கான காட்டுப்பகுதியில் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தது தான் இந்த வேளிர்கள். முக்கிய வேளிர்கள் எடுக்கும்போது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அதியமான், பாரி, ஆய், இருங்கோ, இவங்கெல்லாம் வந்து முக்கியமான வேளிர்கள். சரிங்களா? அவங்களுடைய சிறப்புகள்னால் இவர்கள் கொடைத்திறன் மிக்கவர்களாகவும் புலவர்களாகவும் ஆடல் பாடல் கலைஞர்களை வந்து ஆதரிப்பவர்களாகவும் இருந்தாங்க. இவங்களுக்கு அடிக்கடிக்கு என்ன மோதல் வரும் அப்படின்னா, ஆணிரை வந்து கால்நடைகளை கவர்தல் காரணமாக இவர்களுக்குள்ளே அடிக்கடி மோதல்கள் நடந்தது. சில நேரங்கள் இவர்கள் அனைவரும் இணைந்தும் மூவேந்தர்களை சந்திச்சிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ சங்க காலத்தில் அரசியல் அமைப்பு பற்றிய விவாதம் பார்க்கும்போது சங்க காலம் சமூகம் வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட அரசமைப்பை பெற்றிருந்தது அப்படின்றாங்க. சரியா? நன்கு கட்டமைக்கப்பட்ட அரசமைப்பு கொண்டது. ஓகேங்களா? இருந்ததா இல்லைன்னா என்பதில் வரலாற்று அறிஞர்கள் கருத்து வேறுபாடு இருக்குது. சரியா? அரசு. ஓகேவா? குடிமை தலைமை என வாதிடுவோர் கூற்று. ஓகேவா? அவங்களுடைய என்ன சொல்கிறாங்கன்னா, சங்க கால அரசு என்பது வட இந்திய அரசர்களை போன்ற ஒரு முழுமையான அரசு அல்ல, அது ஒரு குடிமை தலைமை முறை மட்டுமே ஒன்று சொல்லிட்டு சில வாதங்கள் வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து சமூக பிரிவினை ஒரு காரணமாக வைக்கிறாங்க. சமூக பிரிவினைகள் வெளிப்படையாக தோன்றவில்லை. எல்லைகளில் பிரச்சனை இருந்தது. எல்லைகள்னு பார்க்கும்போது வேளாண் உற்பத்தின்னு பார்க்கும்போது ஒரு அரசினுடைய உருவாக்குவதற்கு தேவையான உபரி வேளாண் வந்து வளர்ச்சி இல்லை. அப்போ டேக்ஸ் விதிப்புன்னா வட இந்தியாவில் அரசியல் போல் முறையான வரி விதிப்பு இருந்ததுக்கான சான்றே இல்லை, டேக்ஸ் இல்லை அப்படின்றாங்க. கம்பாரிசனில் கொஷினில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து முழுமையான அரசு முறை என்ற வாதிடுவருடைய எதிர்கருத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மருதநில மக்கள் வந்து வேற்றுமை மற்றும் சமூக படிநிலையில் தோன்றியவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ வெளிநாட்டு சான்றுகள்னா கிரேக்க ரோமானிய நூல்கள் வந்து மூவேந்தர்கள் பெரும் செல்வாக்கை ஆற்றலையும் உறுதி செய்யுது. அது இவங்க வந்து அவங்ககிட்ட செல்வாக்கும் இருந்திருக்கு, ஆற்றலும் இருந்திருக்குன்றது தெரிகிறது. அதே மாதிரி புறத்திணை இலக்கியங்கள்னா ஆட்சி பகுதியை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த போர்கள் ஓகேவா பற்றிய புறப்பொருள்கள் வந்து இலக்கியங்கள் வந்து விரிவாக பேசுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுங்கவரி பொறுத்தவரை வரிகள் பார்த்தோன்னா
காவிரி பூம்பட்டினம் துறைமுகத்தில் வணிக பெருவழிகளில் வரி வசூலிக்கப்பட்டது. பாலைமன பட்டினப்பாளையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது சுங்க வரி வசூலிக்கப்பட்டதுக்கான சான்று பட்டினப்பாளையில் இருக்குது. மலையக பகுதியில் முசிறி துறைமுகத்திலிருந்து சேரரசர் வரி பெற்றிருக்கான்ற சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது வேந்தருடைய எழுச்சி, ஓகேவா, இதுவும் தெரிஞ்சுக்கணும். வேந்தருடைய எழுச்சின்னா இரும்பு காலத்தில் 1100லேருந்து 300 அந்த காலகட்டத்தில் தலைவர்களிலிருந்து தொடக்க வரலாற்றினுடைய வேந்தர்கள் உருவாகிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாடு, தலைவர்கள் ஒரு சிலர் மேய்ச்சல் நிலங்கள் மீதும் வேளாண் நிலங்கள் மீதும் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டு வச்சுருந்தாங்க. வேந்தர்கள் நிலையை அடைகிறாங்க. மற்றவர்கள் வேலிர்களாக இருக்காங்கன்றது நம்ம தெரிகிறோம். அதியமானன் எடுத்துட்டிங்கன்னா அவர் யார் அப்படின்னா, அசோகர் கல்வெட்டில் சத்தியபுத்திரன் என்று சொல்கிற குறிப்பிடுறது அதியமானன் தான். நாளாக தன் வலிமையை குன்றியதால் சேர சோழ பாண்டிய வேந்தர்களைப் போல அரசு என்ற முழு நிலையை அவங்களால் அடைய முடியல அப்படின்றது அதியமானுடைய டிராபேக்காக இருக்குது. அப்போ போர்கள்னு பார்க்கும்போது என்னென்ன போர் இருந்திருக்கு அப்படின்னா, வேந்தர்களை தங்களுக்கு போரிட்டு கொண்டதனுடன் தங்களை விட எளிய வீரர்களை தன்மையப்படுத்தி வேலைகளுடைய உதவியும் பெறுறாங்க. தங்கள் வலிமையை பறைசாற்றிக் கொள்ளும் சிறப்பு பட்டங்களையும் சூட்டி கொள்கிறாங்கன்றது இதிலேருந்து தெரிகிறது. ஓகேவா? அடுத்து அரசருடைய கொடையும் மற்றும் புலவர்களும் சிறப்பு பட்டங்கள்னு பார்த்தோன்னா, வேந்தர்கள் தங்களை ஏனைய மக்களிடமிருந்து வேலியர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட இமயவர்மன், வானரவர்மன், பெருவழுதி என்ற பட்டங்களை சூட்டிக் கொள்கிறாங்க. அவையும் பொறுத்தவரையும் புலவர்கள் கலைஞர்களை ஆதரிக்கும் பார்த்தோன்னா அரசவையில் அவையும் அமர வைக்கிறாங்க. பரிசீலனைன்னா, சோழ அரசர்கள் கரிகாலன் பட்டினப்பாலை நூலை இயற்றிய கடலூர் உருத்திரங்கண்ணன் பெருமளவும் பொன் நாணயங்களை பரிசாக கொடுத்துருங்களா பரிசுன்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பட்டினப்பாலை பண்ணதுக்காக அவருக்கு பரிசு கொடுத்தது யார் அப்படின்னா கரிகாலன் பற்றி தான் பாட்டடி தலையனை வச்சு அவர் பாடியிருப்பார். அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ சமூகமும் பொருளாதாரம் எப்படி இருந்தது, ஓகேவா, அது தெரிஞ்சுக்கணும். அப்போ போர்களுடைய விளைவு, வேந்தர்கள் மேற்கொண்ட தொடர் போர்கள் சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் தோன்ற காரணமாயிடுச்சு. சடங்குகள் நடைபெற்ற இடங்கள் போர் கைதிகள் பணியமர்த்தப்பட்டாங்க. அடிமைகள் பயிற்றிய சில குறிப்புகளும் காணப்படுகிறது. அடிமைகள் இருந்ததுக்கான சான்று இருக்குது. அப்போ பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, பொருளாதார உற்பத்தியில் பெண்கள் செயலாக்கத்துடன் பங்கேற்றினாங்க. சங்க காலத்தில் பல பெண்பாற் புலவர்களும் இருந்திருக்கான்றதற்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? அடுத்து கைவினை தொழில்கள் மற்றும் நகரங்கள் பொறுத்தவரையும் தொழில்கள்னால் உலோக பாண்டம் செய்கிறது, மணி தங்க நாணயங்கள் செய்கிறது, சங்கு வளையல் செய்கிறது, கண்ணாடி இரும்பு வேலை, மண்பாண்டம் அதெல்லாம் செய்கிறது என பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ தொழில் நகரங்கள் பார்த்தோன்னா இதெல்லாம் தொழில் நகரங்கள்னால் இந்த அரிக்கமேடு, ஓகேவா, உறையூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், மதுரை, கொர்க்கைன்றது கேரளத்தில் பட்டணம் சொல்லுவாங்க. இந்த பகுதியில் உற்பத்தி செய்ய வலுவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ சந்தைகள் எங்கே இருந்தது அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் மதுரை காஞ்சி நூல்படி என்ன சொல்லுதுன்னா, மதுரையில் பகல் நேர கடைவீதி நாலங்காடியும் இரவு நேர கடைவீதி அல்லங்காடியும் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது. அப்போ கூட்டு உழைப்புனா மகத நாட்டு கைவினைஞர்கள், மராத்தி எந்திர பொறியாளர்கள் போன்ற தமிழக கைவினைஞர்களோடு கூட்டு முறையில் இணைந்த பணியாற்றியதாக எந்த காப்பி சொல்லுதுன்னா மணிமேகலை சொல்லுது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ப்பா, இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே. அடுத்து உள்நாட்டு வணிகமும் வணிகர்களும் இந்த டாப்பிக்கில்னு அந்த டாபிக் எடுத்து பார்க்கும்போது வணிக குழுக்கள் பொறுத்தவரையும் தமிழ் பிராமி கல்வெட்டில் வணிகத்தோடு தொடர்புடைய வணிகன், சாத்தன், நிமக அப்படின்ற சொற்கள் இடம்பெற்றிருக்கு. என்னென்ன சொற்கள்? வணிகன், சாத்தகன், அப்புறம் நிமகன்ற சொற்கள் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி உமனர்கள் யாருன்னா உப்பு வணிகர்கள் உமனர்கள்ன்றாங்க. இவர்கள் மாடுகளை பூட்டி வண்டிகளில் குடும்பத்தோடு சென்று வணிகம் செஞ்சுருக்காங்க. யார்? உமனர்கள். அப்புறம் சாத்துன்றது என்ன சொல்ல இடம்பெற்று இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்கிறவங்களை சாத்து அப்படின்றாங்க. இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் வர டாபிக் தான், இது பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து நாணய முறைகளும் வெளிநாட்டு நாணயமும், இது இம்பார்ட்டன் அல்ல, இதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ பண்டமாற்று முறை இருந்தது. வணிகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பண்டமாற்று முறையே அதிக அளவில் பழக்கத்தில் இருந்தது. அது கொஸ்டின் கேட்பாங்க கூற்று காரணத்தில் தெரிஞ்சுக்கணும். ரோம நாணயங்கள், ரோம நாட்டு தங்கம் வெள்ளி நாணயங்கள் பண்ட பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. ரோமானியருடைய வருகை
மற்றும் வணிகத்தை குறிக்கும் ரோம நாணயங்கள் குவியல்களும் கோயம்புத்தூர் பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது தெரியும். கோயம்புத்தூரில் வந்து குவியலாக காணப்பட்டதுன்றது நம்ம தெரிஞ்சு நாணய குவியல்கள் இருந்தது. இது ரோமுடைய தங்க வெள்ளி நாணயங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தோல் பொருளுக்கான சான்று தொடக்க கால துறைமுகங்கள் கிடைத்த அம்பாரோ எனப்படும் ரோம நாட்டு ஜாடி கண்ணாடி பொருட்கள் கடல் கடந்து வணிகம் செய்கிறதுக்கான நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா, இதெல்லாம் முக்கியங்க. அம்பாரோன்னா ரோம நாட்டு ஜாடிகள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து கீழடி பற்றி கொடுத்துருக்காங்க. வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். 11 அகழ்வுகளில் ஃபஸ்ட்டு முதல் கட்டத்துலேருந்து 11 கட்டம் வரையும் நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம். சரியா, இது வந்து ஸ்கூல் புக் டேட்டா, இதை மட்டும் பார்த்துக்கலாம். கீழடியில் 2018 ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 4ஆம் கட்ட ஆய்வின் போது சேகரிக்கப்பட்ட 6 கரி மாதிரிகள் வந்து அமெரிக்கா வந்து ஃப்ளோரிடா மாகாணத்தில் பீட்டா பகுப்பாய்வுன்னு சொல்கிறாங்க, பீட்டா அனாலிட்டிக்கல் லேப்னு சொல்லுவாங்க, அங்கே அனுப்பியிருக்காங்க அமெரிக்காவில். இதனுடைய முடிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 580 சொல்லிட்டு அறிவியல்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இதன் மூலம் வைகை நதிக்கரை நாகரிகம் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. என்ன நாகரிகம்? வைகை நதிக்கரை நாகரிகம் 580 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா எழுத்தறிவு பார்த்தோன்னா இங்கே தமிழ் பிராமி எழுத்து தான் இருக்குது. கீழடியில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து கொண்ட இந்த பனை ஓடிகள்லாம் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கான சான்றுன்னா 580 காலகட்டத்தை சேர்ந்த குவீரன் ஆதன் அப்படின்ற 2 குவீரன் ஆதன். ஓகேவா? அந்த பெயர்களில் பொறிக்கப்பட்ட ஓடுகள் வந்து இருக்குது. இதிலிருந்து 6ஆம் நூற்றாண்டுலேருந்து தமிழகர் வந்து எழுத்து அறிவு பெற்றிருக்காங்கன்றது நம்மளுக்கு சான்றாக கிடச்சிருக்கு. அப்போ வேளாண் சமூகம்னு பார்த்தோன்னா இதில் வந்து கீழடி அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்ட இந்த விலங்குகளில் 70 எலும்புகள் துண்டுகளும் பூனேவுடைய தக்கான் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஏரியா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு விலங்கினங்கள் எதுன்னா இதில் வந்து திமிலையுடன் பசு, காளை, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு, இந்த கலைமானு, காட்டுப்பன்றி, மயில் போன்ற உயிரினங்களும் எலும்பு அடையாளம் காணப்படுகிறது. இவர்கள் வேளாண்மை வந்து கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான உறுதி சான்று நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ கட்டிட தொழில்நுட்பம்னு பார்த்தோன்னா என்ன அப்படின்னா செங்கற்கள் தமிழகத்தில் பிற தொழில் இடங்களைப் போலவே இங்கே கிடைக்கும் செங்கற்கள் வந்து 1:4:6 என்ற விகிதாச்சார அளவிலே காணப்படுகிறது. இது அக்காலத்தில் மக்கள் சிறந்த கட்டுமான தொழில் தொழில்நுட்பம் கொண்டது செங்கல் வச்சு சொல்கிறாங்க, இதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நெசவு தொழில் பார்த்தோன்னா நெசவு தொழிலில் வந்து பார்த்தோன்னா இந்த நூலை நூற்பதற்காக ஓல்ஸ் ஸ்பிண்டில் ஓர்னு சொல்லுவாங்க. 180க்கு மேற்பட்ட தகலிகள் ஸ்பிண்டில் ஓர்ஸ் வந்து துணிகளில் உருவ வடிவங்கள் வரைவதற்கான எலும்பிலான கூரிய முனைகள் கொண்ட தூரிகைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது தெரிஞ்சுக்கணும். இதுக்கான சான்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா சுடுமண்ணால் செய்யப்பட்ட தறிகள், தொங்கவிடும் குண்டுகள், செம்பினாலான நூற்கும் ஊசிகள், இதெல்லாம் வந்து இருக்குது. சாயம் தேய்க்கும் தொழிலும் சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் நம்மளுக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், இதுதான் தகலிகள், இது இருக்குல்ல, இதுதான் தகலிகள். அதுக்கடுத்து வெளிநாட்டு வணிகம் பொறுத்தவரையும் என்னென்னா வணிகம், அதாவது மணிகள் கீழடியில் கிடைத்த அக்கேட்டு, கார்லியன் போன்ற மணிகள், இந்த அக்கேட்டு மணிகள், கார்லியன் மணிகள், இந்த மணிகளெல்லாம் மணிகள் செய்வதற்கு மூலப்பொருட்களை இந்தியாவில் வடமேற்கு பகுதியான மகாராஷ்டிரா, குஜராத்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரா மெட்டீரியல் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க? மகாராஷ்டிரா, குஜராத்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ரோம நாடகம், அப்போ ரோம நாடகத்தில் சில அதாவது இங்கே கண்டெடுக்கப்பட்ட சிவப்பான பானை ஓடு வந்து உள்நாட்டு வகை சொல்கிறாங்க. 2ஆம் நூற்றாண்டில் ரோம நாட்டில் புழக்கத்தில் இருந்ததுக்கான ஹரிடைன் வகை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க, இது தெரிஞ்சுக்கணும். இது ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து அணிகலன்கள் மற்றும் மணிகள் பொறுத்தவரையும் மூலப்பொருட்கள் தங்கத்தாலான 7 ஆவண துண்டுகள், அந்த செம்பு அணிகலன்கள் சிறிய துண்டுகள் வந்து கிடைச்சிருக்குன்றது சொல்கிறாங்க, இது தெரிஞ்சுக்கணும். மணிகள் பொறுத்தவரையும் கண்ணாடி, படிகம், குவாட்ஸு, வண்ணம் தீட்கப்பட்ட மண்ணாலான மணிகள், அக்கேட்டு, கார்லியன்ன்றது இடும்பு வளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 4000க்கு மேற்பட்ட மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. இதர வளையல்கள் அப்படின்னா சங்ககால சமூகம்
வளையல்கள் இருந்ததற்கான சான்றுகளும், கல்மணிகள், கண்ணாடிகள், மணிகள் இருந்ததுக்கான சான்றுகளும், சீப்புகள் இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இரும்பு பொருள்னு பார்த்தோன்னா அகழ்வாயுவில் இரும்புலால் ஆன ஆணி கத்தியெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்னென்ன கிடச்சிருக்கு? ஆணியும் கத்தியும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து சுடுமண் உருவங்கள். சுடுமண் உருவங்கள்னா 13 மனித உருவங்களும் 3 விலங்கு உருவங்களும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும், அதே மாதிரி விளையாட்டு பொருள்னா 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருட்களும் 28 காதணிகளும் வந்து கிடைச்சதற்கான சான்றுகள் இருக்குது. அப்போ பொழுதுபோக்குன்னு பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், பொழுதுபோக்குகள் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் அகழ்வாயில் கண்டறியப்பட்ட இந்த பகடைக்காய், வட்ட சில்லுகள், ஆட்டுக்காய் அன்றைய சமுதாய வாழ்க்கை முறையை பொழுதுபோக்கு அம்சங்களாக பிரதிபலிக்கிறது. பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொருட்கள் பெரும்பாலானவை சுடுமண்ணால் ஆனது அப்படின்றாங்க. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தட்டையான வடிவில் உள்ள பானை ஓட்டினுடைய விளிம்பில் நன்கு தேய்க்கப்பட்ட வட்ட வடிவில் கொண்ட விளையாட்டு பொருட்கள் வந்து சில்லுன்னு சொல்லுவாங்க. இது சில்லு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வட்ட சில்லுகள்னு சொல்கிறாங்க. இது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? இது கம்பேர் பண்ணுறதுப்பா. இது கீழடியும் சிந்து சமவெளியும் கம்பேர் பண்ணுற ஒரு ஒற்றுமை. இது வந்து மெயின்ஸில் கேட்கலாம்ப்பா, இது தெரிஞ்சுக்கணும். சரியா? இது கம்பாரிசனு. கீழடியில் என்ன கிடச்சிருக்கு, சிந்து சமவெளியில் என்ன கிடச்சிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து கம்பாரிசனு. இதை மெயின்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இதை வந்து கீழடியும் சிந்து சமவெளியோட சில ஒற்றுமை பார்க்கலாம். மேற்பகுதியில் இந்த கீழடியில் அகழ்வாயை கிடைத்த அந்த பானை வந்து கிறுக்கல் குறியீடெல்லாம் இருக்குல்ல, சிந்து சமவெளி முத்திரை உடைய வந்து அந்த அம்பு, அந்த மீன் போன்ற வடிவம் வந்து பாங்கள் வந்து விளக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நகரமயமாதல்னா வைகை நதிக்கரையில் வந்து கீழடியில் மூலம் தமிழகத்தில் நகரமயமாதல் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது இதிலேருந்து. சரியா? அது இதுவே வந்து காலகட்டத்தின் வட இந்தியாவில் வந்து கங்கை சம்பவெளி பகுதியில் நகரமயமாதல் தொடங்கியது. இது 4வது கட்டத்தில் கண்டுபிடிச்சது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பொருணை நாகரிகம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில். பொருணை நாகரிகம் எங்கே? தாமிரபரணின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு வற்றாத ஆறாக இருக்குது. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் வழியாக பாய்கிறது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு 1876 அப்போது வந்து ஜெர்மனியில் டாக்டர் ஜாகோர் அப்படின்றவர் அகழாய்வு மேற்கொள்கிறாரு. முதல்ல இங்கே அகழாய்வு நடத்தப்பட்டது ஜாகோர் தான். 1999 1905 லண்டனை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ. ஓகேவா? அலெக்சாண்டர் ரீ என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வு கண்டெடுக்கிற சில பொருட்கள் வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கிறாரு. 2004 ஏஎஸ்ஐ வந்து சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மீண்டும் அகழ்வாய்வு செய்தது. இது அண்மையில் வந்து அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2004. சரியா? அண்மை கால ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா 2019 21 வரையும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை ஆகிய பகுதிகள் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டது. கொர்க்கை அகழ்வாய்வு அதன் அயலக தொடர்பை வந்து வெளிப்படுத்தியது. காலக்கணிப்புன்னு பார்த்தோன்னா சிவகலையில் 2019 நடத்தப்பட்ட அகழ்வாய்வு ஒரு தாலியில் இருந்து கிடைத்த ஒரு உமி நீக்கிய நெல்மணிகள் அமெரிக்காவுடைய மியாமி நகர்களுடைய பீட்ட ஆய்வகத்தில் கார்பன் சோதனைக்கு வந்து உட்புகுத்தது. அப்போ வந்து அதனுடைய காலம்ன்றது 1155 உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது தெரிஞ்சுக்கணும். சரியா? அதாவது இந்த பொருணை நாகரிகம் 3200 வருட பழமையானது என தெரிய வருகிறது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். ஈமத்தாளிகள் மற்றும் தொல்பொருள்கள் பார்த்தோன்னா ஈமத்தாளிகள் மண் பாறை அடுக்களால் 3லேருந்து 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்ட ஈமத்தாளிகள் மனித எலும்புகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. பொருட்கள் வந்து பார்த்தோன்னா இறந்தவர்களுடைய பயன்பாட்டிற்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையிலிருந்து தாலிக்குள் வைக்கப்பட்ட பாத்திரங்கள், பொன்னு, உபரி, ஈயம் கொண்ட வெண்கலம் மற்றும் இரும்பு பொருட்கள் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை ஆகிய இடங்கள்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது தெரிஞ்சுக்கணும். சரியா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பொன்னாலான நெற்றி பட்டங்கள் அப்படின்றது என்ன? பொன்னாலான நெற்றி பட்டங்கள் நீள்வட்ட வடிவிலான பொன் தகட்டினாலான நெற்றி பட்டங்கள் கிடைத்திருக்கு. இவை சிறிய அளவில் அமைப்புனா சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட அந்த முக்கோண வடிவில் ஆணி வேலைப்பாடுகளுடைய நெற்றியில் வந்து கயிற்றினால் இணைத்து கட்டுவதற்கான இரு முனைகள் இடப்பட்ட ஒரு துளைகள் காணப்படுகிறது. சரியா? ஓகே. பானை வகைகள் பார்த்தோன்னா கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள் பெருமளவு கிடைச்சிருக்கு. இது ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய முறை கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? 500க்கும் மேற்பட்ட கீறல்களும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது வெண்கல பொருட்கள் பார்த்தோன்னா இந்த உபரி இரும்பு பொருட்களும் வெண்கல பொருட்கள் வந்து பொறுத்தவரையும் எத்தனை இருக்குன்னா 32 விதமான இரும்பு கருவிகள் இருக்குது. இது மட்டும் முக்கியமானது. இப்போ நோட் பண்ணிக்கோப்பா, இது ரொம்ப முக்கியம். சரியா?
இது சுடுமண் உருவங்கள் பார்த்தோன்னா என்ன அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அகழ்வாயில் எடுக்கப்பட்ட சுடுமண் பொன் உருவங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற இந்த பெண் உருவங்கள் போன்ற அச்சு அசலாக அமைஞ்சிருக்குது அந்த சுடுமண் உருவங்கள். இந்த சுடுமண் உருவங்கள் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எங்கே ஆதிச்சநல்லூரில் எடுத்ததும் இங்கே எடுத்த சிந்து சமவெளியில் எடுக்கப்பட்ட உருவமும் ஒரே மாதிரி இருக்குன்றாங்க. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அணிகலன்களும் தொழிலகங்கள் பார்த்தோன்னா என்னென்னா மணிகள் பார்த்தோன்னா சங்கு வளையங்களுடைய தொழில்கூடம். இந்த சங்கு வளையங்கள் இருக்காங்கள்ல சங்கு செய்கிறதுக்கு கொர்க்கை மற்றும் அதை சுற்றுப்பகுதியில் சங்கு வளையல்கள் செய்யும் தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்றுகள் இருக்குது. சரியா? ஓகேவா? சங்கு வளையல்கள் செய்கிறதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், நீர் மற்றும் கழிவு மேலாண்மை. நீர் கழிவு மேலாண்மை பொறுத்தவரையும் 29 வரிசை இருந்திருக்கு. ஓகேங்களா? கட்டுமானம் இங்கே கிடைச்ச செங்கல் கட்டுமானம் 29 வரிசையில் சிதையாமல் இருக்குது. இதன் நடுவில் குழாய்கள் பார்த்தோன்னா இதன் நடுவில் ஒரு பெரிய பானை கிடச்சிருக்கு. அதன் மேலே வந்து பார்த்தோன்னா 9 சுடுமண் குழாய்கள் வந்து அக்காலத்தில் மிக சிறந்த நீர் மற்றும் கழிவு நீர் மேலாண்மைக்கு சான்று நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? அயலக தொடர்பை பொறுத்தவரையும் வணிகம் இங்கே கிடைத்திருக்கும் அயல்நாட்டு பானைகளோடு கருப்பு நிறம் மெருகேற்றப்பட்ட மட்பாண்டங்கள் பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து முன்பிருந்தே தமிழகத்தில் உலகின் பிற பகுதிகளில் மிக வலுவான வணிக தொடர்புக்கு இருந்ததுக்கான நம்மளுக்கு சான்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அயலக தொடர்பு முடிஞ்சது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்த்தோன்னா கருத்தியலும் மதமும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. கருத்தியலும் மதமும் அப்போது என்னென்னா தென்னிந்தியாவில் முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கை பேரரசர் அசோகர் காலத்திலேருந்து தொடங்குது. சரியா? அசோகர் காலத்திலேருந்து நம்மளுக்கு தொடங்குது. வடிவமைக்கப்பட்ட மதங்கள் இக்காலகட்டத்தில் பௌத்த மதம் தென்னிந்தியாவில் இலங்கை வரை பரவி இருந்தது. அசோகருடைய மகள் யார்? போதி மரத்தை வந்து இலங்கைக்கு கொண்டதாக நம்மளுக்கு நம்பப்படுகிறது. இது வந்து அசோகருடைய மகள்து. ஓகேவா? அதே மாதிரி சங்க காலத்தில் சந்திரகுப்த மௌரியர் அசோகருக்கு முன்னரே சந்திரகுப்த மௌரியர் கர்நாடகாவில் வந்ததாக ஒரு பழங்கதை நிலவுகிறது. வேத வேள்விகள் பார்த்தோன்னா சாதவானர்கள் சங்க காலத்தில் அரசர்களுக்கான வேத வேள்விகளை ஆதரிச்சிருக்காங்க. அதுக்கான சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களில் இருக்குன்றாங்க. வர்ணாசிரமம் வந்து இக்காலகட்டத்தில் வட இந்தியாவில் போன்ற வர்ணாசிரம கோட்பாடு தமிழகத்தில் வேறொன்றவில்லைன்னு சொல்கிறாங்க. வர்ணாசிரமம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றாங்க. சரியா? இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பௌத்த மதத்தினுடைய பரவல். ஆந்திராவுடைய கிருஷ்ணா கோதாவரி நதிக்கரையில் கிருஷ்ணா கோதாவரி இந்த நதிக்கரையில் பல பௌத்த மையங்கள் இருந்ததுக்கான கொண்டிருந்தது. அமராவதி முக்கியமான இடம், நாகார்ஜுன கொண்டா ஆகிய இடங்களில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பௌத்த ஸ்தூபிகள் இதற்கு சான்றாக இருக்குது. தமிழகத்தில் பௌத்தம் வந்து காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம். இது தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் பௌத்தம் எங்கே இருக்குன்னா தமிழகத்தில் காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினத்தில் இருந்ததுக்கு ஸ்தூபிகள் இருந்ததுக்கான சான்று இருக்குது. சமணமுடைய மதத்தினுடைய செல்வாக்குன்னு பார்த்தோன்னா சமம் எங்கே இருக்குன்னா பௌத்த மதத்தோடு ஒப்பிடும்போது தமிழகத்தில் சமண மதம் சான்று ஒரு சில இடங்கள் மட்டுமே இருக்குது. தமிழகத்தில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டக்கூடிய எண்ணற்ற குகை உறைவிடங்கள் சமணம் பெரும் மதம் வந்து பெரும் செல்வாக்கு விளங்கியதற்கான சான்று. சரியா? அந்த ஆதரவான வணிகர்களுக்கு சாதாரண மக்களுக்கும் சமய துறவிகளுக்கும் அந்த பாறை மறைவுகளில் அந்த கடற்படுக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கற்படுக்கை பாறை படுக்கை ஏற்படுத்தி கொடுத்த காணிக்கையும் செலுத்துகிறாங்க. அதுதான் ஆதரவு பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுக்கணும். இலக்கிய சேவைன்னா சங்கம் மருவிய காலத்தில் சமணர்கள் வந்து தமிழ் இலக்கியத்திற்கு அளப்பற சேவை செஞ்சுருக்காங்க. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் களப்பியர்கள் காலம் வந்து பார்த்தோன்னா சங்கம் மருவிய காலம் சொல்கிறாங்க. காலம் வந்து பார்த்தோன்னா சங்க காலத்திற்கு பல்லவர்கள் பாண்டியருடைய எழுச்சிக்கு இடைப்பட்ட காலம்தான் 300லேருந்து 600 வரையும் களப்பியர்கள் ஆழ்ந்த காலம் சொல்கிறாங்க. பொது ஆண்டில் இருண்டு காலம் என்ற வியாதம். தொடக்க கால வரலாற்று அறிஞர்கள் இவர்கள் வந்து போர்க்குணம் மிக்கவர்கள், இடைக்கால ஆட்சி என்றதால் இருண்டு காலம்னு சொல்லிட்டு சித்தரிக்கிறாங்க. இக்காலத்தில் வந்து முந்தைய தமிழ் பண்பாட்டுடைய தனிக்கூறுகள் மறைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இக்கருத்து முழுமையாக ஏற்க முடியவில்லை. ஓகே, இலக்கிய வளர்ச்சி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. காலகட்டத்திலான உன்னதமான தமிழ் இலக்கியான திருக்குறள், 14 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் மணிமேகலை காலகட்டத்தை சார்ந்தது தான். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஓகே, அடுத்து சமய நிலை பொறுத்தவரையும் வைதீக மதங்களுக்கு மாறாக அவைதீக மதங்கள் சமணமும் பைத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இக்காலகட்டத்தில் மிகவும் நல்ல செல்வாக்கு அடைஞ்சது அப்படின்றாங்க.
அப்போது பூலாங்குறிச்சிக்குடைய கல்வெட்டு இங்கே கண்டறியப்பட்ட இடம் சிவகங்கை மாவட்டத்தில் பூலாங்குறிச்சி என்ற இடத்துல 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இது படிச்சுக்கணும். ஓகேவா? அரசர்கள் கல்வெட்டில் சேந்தன் கூற்றன் என்ற 2 அரசர்கள் பெயர்கள் கூறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முக்கியத்துவம் என்னென்னா இவர்கள் குடும்பத்தில் வம்சாலைகள் குறித்தும் குறிப்புகள் இல்லாவிட்டாலும் சில வரலாற்று அறிஞர்கள் இவர்கள் வந்து களப்பேர அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆட்சியுடைய முறிவு 6ஆம் நூற்றாண்டு 3வது கால் பகுதி களப்பேர்கள் ஆட்சி பாண்டியர்களால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? எழுத்து முறை பார்த்தோம், அரசியல் எழுச்சி பார்த்தோம், சமயம் பார்த்தோம், வணிகம் பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம். ஓகேவா? இதிலேருந்து நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? ஒன்லைனர் 1 மார்க் பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் நம்ம கவர் பண்ணிடலாம். சரியா? இந்த ஒரு லெசன் 1 மார்க். சாதவானவர்கள் அரசு எங்கு நிறுவப்பட்டதுன்னா தக்கான பகுதி, இன்றைய வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா இருக்குல்ல அந்த பகுதி தான். சாதவானவர்களுடைய சமகால அரசர்களாக தமிழ் அரசர்கள் யாருன்னா சேர, சோழ, பாண்டியர்கள். மூவேந்தர்கள் பற்றிய தகவல்கள் எந்த மௌரிய அரசர் கல்வெட்டில் வந்து இடம்பெற்றதுன்னா அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டு. புதைகள் வந்து பார்த்தீங்கன்னா புதைமேடுகள் மேல் வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணால் கட்டப்பட்ட பௌத்த கட்டிடக்கலை வந்து ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தமிழகத்தில் அகழ்வு மூலமாக தொல்பொருட்கள் பெற்ற சங்ககால துறைமுகங்கள் எதுனா அரிக்கமேடு, கொடுமணல், அழகன்குளம், உறையூர். ஓகேங்களா? அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடக பகுதியில் அமைந்துள்ள பௌத்த ஸ்தலங்கள் இருந்து அமராவதி, நாகார்ஜுனா கொண்டா. ஓகேவா? இது ரிவிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சங்க காலத்தில் சேர, சோழ, பாண்டியம் அவங்க வந்து வேலியர்களை வெளியிட்ட நாணய சான்றுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாணயத்தை தான் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி கேரளத்தில் காணப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்குளம், ஜம்மை, புகழூர்ன்றது பார்த்தீங்கன்னா கேரளத்தில் காணப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவிற்கு வெளியே தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருனிக்கோ, குவாசிர் ஹல்காதம், இந்த எகிப்து ஏரியா இதெல்லாம். சரியா? இது தெரிஞ்சுக்கணும். அர்த்தசாஸ்திரன்ற நூலை வந்து கௌடியல் எழுதியிருப்பாருக்கு. பிராகிருத மொழியில் கதாசப்தி அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும், அது காதல் ஃபெயிலருக்காக எழுதப்பட்டது, ஆளாக எழுதுனது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அது எரித்திரிய கடலினுடைய பெரிப்ளஸ் என்ற கிரேக்க நூலை எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இயற்கை வரலாறு வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி எழுதுனது யாருன்னா பிளினி. இவர் வந்து 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதே மாதிரி ஜாகிரபி புவியியல்ன்றது வந்து தாளம் எழுதுனது இவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ரோமானியருடைய நிலை வரைபடமான அட்டவணை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டன்ஜேரியன் அட்டவணைன்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுக்கணும். அப்போது தமிழ் செவியலுடைய இலக்கியமும் சாதவானவருடைய ஆட்சி வந்து டாப்பிக்கில் ஒரு 15 கொஷின் இருக்கும். அந்த கொஷின் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். உலகின் பழமையான இலக்கண நூல் அப்படின்ற தொல்காப்பியம் தான். 8 தொகையும் 10 பாட்டு சேர்ந்து 2400 பாடல்கள் கொண்ட இருக்குது. அதாவது 17 கீழ் கணக்கு 17 மேல் கணக்கு சேர்ந்தது. ஓகேவா? 17 மேல் கணக்கு தான். ஓகேவா? அது தெரிஞ்சுக்கணும். சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேற்பட்ட மென்பார்ப்புலவர்கள், 150க்கு மேற்பட்ட பாடல்கள் அவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாதவானர்களுடைய தலைநகரமாக இருந்தது வந்து பைத்தனுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஆந்திரா நாட்டினுடைய எல்லை பகுதியில் 30 நகரங்கள், மதில்கள், படைகள் இருந்ததற்கான சான்று சொன்னவர் யாருன்னா பிளினி. அது தெரிஞ்சுக்கணும். சாதவான அரசர்கள் தலை சிறந்த அரசர் யாருன்னா கௌதமபுத்திர சதகர்ணி. இது இம்பார்ட்டன்ட். கௌதமபுத்திர சதகர்ணியின் வெற்றிகளை குறிப்பிடும் கல்வெட்டு வந்து நாசிக் கல்வெட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யார் எழுதுறாங்கன்னா கௌதமி பாலஸ்ரீ என்றவர் எழுதியிருப்பார். கப்பலுடைய வடிவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டவர் யாருன்னா யக்னஸ்ரீ சதகர்ணி. ஓகேங்களா? சாதவாகனர் காலத்தில் பௌத்தர்கள் துறவிகளுக்கு லேண்டர் வரி வந்து விலக்கு செய்யப்பட்டு அளிக்கப்பட்டதற்கான கல்வெட்டு நாணிக்காட் கல்வெட்டு. நாசிக் கல்வெட்டு வேறு, நாணிக்காட் கல்வெட்டு வேறு. ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மூவேந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலம் வந்து என்ன கணிக்கிறது 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை. புதாண்டு முன், புதாண்டு பின். ஓகேவா? அசோகர் கல்வெட்டில் சத்தியபுத்திரன்றது யாரை குறிக்குதுன்னா அதிகமான குறிக்குது. கேட்கலாம். ஓகேவா? குரூப் 4 லெவலில் டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம். சோழர்களுடைய தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா உறையூர். துறைமுகம் வந்து பூம்புகார். அந்த புகார்னு சொல்லுவாங்க, காவிரி பூம்பட்டுன்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து வந்து சோழர்களுடைய சின்னம் வந்து புலி. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர்னா கடலூர் உருத்திர கண்ணனார். வெண்ணி பரந்தலை போரில் சேரரையும் பாண்டியரையும் 11 வேலியர்களையும் தோற்கடித்த சோழ மன்னர் யாருன்னா கரிகால சோழன். ஓகேவா? காவிரியில் அணை கட்டி நீர்ப்பாசன வசதி செய்த சோழ அரசர் யாருன்னா கரிகாலன். அது தெரிஞ்சுக்கணும். வேத வேள்விகளுடைய ராஜசூய யாகத்தை நடத்திய சோழ மன்னன் யாருன்னா நற்கல்லி, பெருநற்கலின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து சோழருடைய தலைநகரமும் துறைமுகமும் எது? வஞ்சின்றது
கரூர், ஓகேவா? தலைநகர். துறைமுகம் தொண்டி, முசிறி. சேரர்கள் சின்னம் வில்லம்பு. 10 அந்த சேர அரசர்களை பற்றி சொல்லுது. 3 தலைமுறைகளை வந்து புகழூர் கல்வெட்டு சொல்லுது. இது இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அதே மாதிரி பாண்டியர்களுடைய தலைநகரமும் துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வந்து பார்த்தீங்கன்னா தலைநகராக, துறைமுகம் வந்து கொற்கையாக இருக்குது. கொற்கையினுடைய சிறப்பை பற்றிய வந்து கிரேக்க நூல் வந்து கோல்கைன்னு சொல்லுவாங்க. இதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பாண்டியர்களுடைய நாணயங்களில் காணப்படும் உருவங்கள் வந்து ஒரு புறம் யானை, மறுபுறம் மீன் இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும். தலையானத்து போரில் வெற்றி பெற்ற மன்னர் யாருன்னா தலையானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் தெரிஞ்சுக்கணும். வேள்விக்குடி செப்பேடுகளை வணங்கணும். முதுகுடி பேர்வழுதி, ஓகேவா? சங்க காலத்தில் 5 இணை தொழில்கள் இருந்தது. அது குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல், பாலை என்றது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அடுத்து சங்ககால அரசியல் அமைப்பினுடைய 3 நிலை தலைவர்கள் யாருன்னா இந்த கீழார், வேளிர், வேந்தன்னு சொன்னேன். டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உப்பு மீன வணிகம் செய்தவர்கள் வந்து உமனர்கள் சொல்கிறாங்க. இடம் விட்டு இடம் வணிகம் செஞ்சவங்களும் சாத்துன்னு சொல்கிறாங்க. மதுரையில் இயங்கி வரும் பகல் அங்காடி, இரவு நேரங்கள் அல்லங்காடி வந்து 4 அங்காடின்றது பகல்லையும் அல்லங்காடி இரவுன்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க மதுரையில், ஓகேவா? அடுத்து கீழடி அகழ்வாய்வு. இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, கீழடி அகழ்வாயு எந்த நதிக்கரையில் வந்து வைகை நதிக்கரை, சரியா? இந்த வைகை நதிக்கரையில் 2018 எடுக்கப்பட்ட அந்த கரிம மாதிரிகளில் அமெரிக்கா வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த லேபு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா பகுப்பாய்வுன்னு சொல்கிறாங்க, ஃப்ளோரிடான்னு சொல்கிறாங்க. இது முக்கியம், ஓகேவா? இந்த தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய காலம் என்ன கணிச்சு சொல்லுதுன்னா 580, அதாவது 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, சரியா? அகழ்வாராயில் சேகரிக்கப்பட்ட சுடுமண் மணிகளினுடைய எண்ணிக்கை வந்து 4000க்கு மேற்பட்ட மணிகள். கீழலையில் கிடைத்த அந்த சுடுமண் உருவங்களுடைய 13 மனித உருவங்களும் 3 விலங்கு உருவங்களும் 600க்கு மேற்பட்ட விளையாட்டுப் பொருட்களும் 28 காதணிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் வட்ட வடிவிலான பானை ஓட்டினுடைய விளிம்புகளை தேய்த்து விளையாடிய பொருள் எது அப்படின்னா இந்த சில்லுன்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்கணும், ஓகே? அடுத்து பொருளை நாகரிகம் அப்புறம் தொல்பொருள் அப்படின்ற டாப்பிக்கில் ஆதிச்சநல்லூர் 1876 ஜெர்மனி சேர்ந்த ஜாகோரன்றவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. 1899 1905 வரை ஆதிச்சநல்லூர் அலெக்சாண்டர் ரீ என்றவர் அகல ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதுவும் தெரியணும். சிவகலையில் கிடைத்த நெல்மணிகளுடைய காலம் 1155 தாமிரபரணி பண்பாடு 3200 ஆண்டுகளுக்கு பழமையானது. அது தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஆதிச்சநல்லூரில் ஈமத்தாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அடி ஆழத்தில் வந்து வச்சுருந்தாங்கன்னா 3 அடியிலேருந்து 12 அடி ஆழத்துலேருந்து இருந்திருக்கு. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட அந்த நெற்றி பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு. அது தெரிஞ்சுக்கணும். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை 32 கருவிகளாக இருக்குது. ஆதிச்சநல்லூரில் கழிவுநீர் மேலாண்மைக்கு எத்தனை சுடுமண் குழாய்கள் வந்து ஒன்றன் மீது ஒன்றாக ஒதுக்கினாங்கன்னா 9 சுடுமண் குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் மீது ஒன்றாக வச்சுருக்காங்க. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கப்புறம் வந்து கழிவுநீர் மேலாண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் மதமும் கலப்பியருடைய காலமும், ஓகேவா? தென்னிந்தியாவில் முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கையின் தோற்றம் யார் காலத்தில் தொடங்குது அப்படின்னா அசோகர் காலத்தில் தொடங்குது. இலங்கைக்கு போதி மரத்தை வந்து கொண்டு செல்றது அசோகருடைய மகளான சங்கமித்திரையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. அசோகருக்கு முன்பாக கர்நாடகாவுக்கு வந்த மௌரிய அரசர் வந்து சந்திரகுப்த மௌரியர், ஓகேங்களா? தமிழகத்தில் சங்க காலத்தில் வர்ணாசிரமம் தமிழகத்தில் வேறொன்றியதானா இல்லை, சரியா? இது தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் பௌத்த ஸ்தூபிகள் இருந்த இடங்கள் வந்து காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம். இது கேட்கலாம். அப்புறம் கலப்பியர்கள் காலம். கலப்பியர்கள் காலம் 300லேருந்து 600 வரை இருந்தது. கலப்பியர்களுக்கு ஏற்றப்பட்ட அந்த தமிழ் அறநூல்கள் வந்து காப்பியங்கள்னால் திருக்குறள், 15 கீழ்கணக்கு, சிலப்பதிகார மணிமேகலைன்னு சொல்கிறாங்க. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பூலாங்குறிச்சி கல்வெட்டு எதை பற்றி சொல்லுதுன்னா 5ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தை சேர்ந்தது. இதில் சேந்தன் கூற்றன்ற 2 அரசர்கள் இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலப்பியர்களாக இருக்கலாம் அப்படின்றாங்க. அதை கலப்பியர் ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா வட தமிழகத்தில் பல்லவர்கள், தென் தமிழகத்தில் பாண்டியர்கள் 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட்டட். ஸ்கூல் புக் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸப்ட் பண்ணலாம், எல்லா எக்ஸாமில் கொஸ்டின் எக்ஸப்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஏரியா, சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.